அண்மை செய்தி, காவலர்கள் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்க முடியாது என போக்குவரத்து துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். வேல்முருகன், இந்த குறிப்பிட்ட விளக்கம் வந்ததற்கான பின்னணியில் என்ன நடந்தது, அது குறித்த விவரங்கள்? ஜெனிஃபர், குறிப்பாக நாகர்கோவில் செட்டிக்குளம் பணிமனையிலிருந்து திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடி சென்ற காவலர் ஆறுமுக பாண்டியன் என்பவர் சீருடையில் இருப்பதனால பயணச்சீட்டு எடுக்க முடியாது என்ற ஒரு வாக்குவாதத்தை நடத்துனருடன் நடத்திருக்கிறார். இது சோசியல் மீடியால கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில போக்குவரத்து துறை சார்பில் இதற்கான ஒரு விளக்கம் கேட்டபோது அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில காவலர்கள் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்க அனுமதி இல்லை. குறிப்பாக அவர்கள் வாரண்டோடு, அதாவது கைதிகளை அங்க அரெஸ்ட் செய்யறதுக்கோ இல்லாட்டி சர்ச் வாரண்ட் வைத்திருந்தால் மட்டுமே கட்டணமின்றி அனுமதிக்கப்படும். மற்ற அனைத்து நேரத்திலும் காவலர்கள் டிக்கெட் எடுத்தாக வேண்டும் என்ற அடிப்படையில தற்போது போக்குவரத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆறுமுக பாண்டியன் அவர் மீதும் தற்போது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கும்படி பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்துறை சார்பில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.